அதிகாலை 4 மணி. நகரம் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் முருகன் மட்டும் தன் கூடைவும் துடைப்பும் எடுத்துக்கொண்டு வீதியில் நடந்தான். நேற்று இரவு நாம் சாப்பிட்ட உணவின் எச்சங்கள், கைவிட்ட பிளாஸ்டிக் எல்லாம் அவன் கைகளில் சேர்ந்து கொண்டிருந்தது. சிலர் முகம் சுளித்தார்கள். சிலர் அவனை பார்க்கவே இல்லாத மாதிரி கடந்து சென்றார்கள். ஆனால் ஒரு சிறுமி மட்டும் தன் அம்மாவிடம் கேட்டாள், அம்மா, இந்த அண்ணன் இல்லையென்றால் நம்ம தெரு எப்படி இருக்கும்? அம்மா சிரித்தாள். அழுக்கு நிறைந்திருக்கும் என்றாள். அந்த நாள் மாலை அந்தச் சிறுமி முருகனுக்கு ஒரு தண்ணீர் பாட்டில் கொடுத்தாள். முருகனின் முகத்தில் ஒரு சின்ன புன்னகை மலர்ந்தது. அவன் நினைத்தான், என் வேலை குப்பையை அகற்றுவது அல்ல, நகரத்தை வாழ்வதற்கு தகுதியானதாக்குவது. அடுத்த நாள் காலையில் அதே தெரு சுத்தமாக அமைதியாக இருந்தது. நாம் சுத்தமாக நடக்கிறோம் என்றால் அதன் பின்னால் ஒரு